இப்ப இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது யூனிட் எக்ஸர்சைஸ் 8ல இருக்கக்கூடிய இந்த 7th சம் தான் பாருங்க. If the range and coefficient of range of the data are 20 and 0.2 respectively. அதாவது rangeன்றது 20, coefficient of rangeன்றது 0.2. Then find the largest and smallest value of the data அப்படின்றத கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இதைத்தான் இப்ப வீடியோ பார்க்க போறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 7th சம்மு. கொடுத்துருக்கிறது ரேஞ்ச் அப்படின்றது 20ன்னு கொடுத்துட்டான். அதாவது ரேஞ்ச் அப்படின்றது 20. அடுத்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்றதுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கான் அப்படின்னா 0.2. ஓகேங்களா? அடுத்தது என்ன கேட்டிருக்கான்? எல் ஈக்குவல் டு என்ன, எஸ் ஈக்குவல் டு என்ன. ஓகேங்களா? நம்மளுக்கு தெரியும் ரேஞ்ச் அப்படின்னா என்னது, லார்ஜ் டேட்டா மைனஸ் ஸ்மாலஸ்ட் டேட்டா. இதுதான் 20. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்றதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா எல் மைனஸ் எஸ் டிவைடட் பை எல் பிளஸ் எஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த டேட்டா படி நம்ம எல் மைனஸ் எஸ் வந்து 20 அப்படின்னா இங்கே வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சு 0.2 ஈக்குவல் டு, ஸோ இது எல் மைனஸ் எஸ் நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? 20. அப்போ இந்த எல் மைனஸ் எஸ் இடத்துல 20 போட்டால் எனக்கு எல் பிளஸ் எஸ் கிடைக்குமா? ஸோ எல் பிளஸ் எஸ் கிராஸாக மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன் அப்படின்றப்ப இது இந்த சைடு போயிடும், இது இந்த சைடு போயிடும். ஸோ 20 டிவைடட் பை 0.2. இங்கே 0.2 இருக்குது, இங்கே 20 இருக்குது. ஸோ அப்போ மேலே கீழே 10ஆல் நான் மல்டிபிள் பண்ணலாம். இது எப்படி வரும்? 200. 20 இன்ட்டு 10 200. 0.2 இன்ட்டு 10 2ன்னு வரும். ஸோ இதை கட் பண்ணால் 100. ஸோ எல் பிளஸ் எஸ் வந்து எவ்வளவு? 100ன்னு எனக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 20ன்றது எல் மைனஸ் எஸ் வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ இப்போ பாருங்க, எல் மைனஸ் எஸ் 20, எல் பிளஸ் எஸ் 100. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுலேருந்து என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை அப்படியே எழுதுங்க. அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷனையும் அப்படியே எழுதுங்க. எல் பிளஸ் எஸ் ஈக்குவல் டு 100. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட செகண்ட் ஈக்குவேஷனை ஆட் பண்ணால் எல் பிளஸ் எல் 2எல் மைனஸ் எஸ் பிளஸ் எஸ் கேன்சல். இதை ஆட் பண்ணால் 20 பிளஸ் 100 120. ஸோ அப்போ எனக்கு கிடைக்கக்கூடியது எல் மட்டும் இங்கே வச்சுக்கிட்டேன் அப்படின்னா 120. இந்த 2 இந்த சைடு வரும்போது டினாமினேட்டரில் வரும். ஸோ 2ஆல் கட் பண்ணால் 6 2s are 12, பக்கத்தில் 0. ஸோ எல் வந்து எனக்கு 60. ஓகேங்களா? ஸோ எல் ஈக்குவல் டு 60 இன் செகண்ட் ஈக்குவேஷன் இதுலேயே அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்போ எல் பிளஸ் எஸ் ஈக்குவல் டு 100. எல்லுக்கு பதிலாக 60 போட்டேன்னா 100. ஸோ எஸ் ஈக்குவல் டு 100. இந்த எல் அந்த சைடு வரும்போது மைனஸ் 16 வரும். ஓகேங்களா? ப்ளஸ் 60 அந்த பக்கம் போகும்போது மைனஸ் 60. 100 மைனஸ் 60 அப்படின்றது 40. ஓகேங்களா? ஸோ எல் ஈக்குவல் டு 60, எஸ் இஸ் ஈக்குவல் டு 40 அப்படின்றது எனக்கு ஆன்சராக கிடைக்கும். ஓகேங்களா? இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த சம். கண்டிப்பாக வீடியோ ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த சம்மில் மீட் பண்ணுவோம்.